மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ் எங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா படிக்கிறதுக்கு பணம் இல்ல, எங்களுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அண்ட் எங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இல்ல, நாங்க எங்க பாட்டி தாத்தா வீட்டுல தான் வளர்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எதன் மூலியமான்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன் மூலியமா. அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல, அம்மா அப்பா இருக்கு, ஆனா எங்களுக்கு நடுத்தர வர்க்க குடும்பம் தான், எங்களுக்கு பணம் கட்ட முடியாது அப்படின்ற ஏழை மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எஜுகேஷனல் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எஜுகேஷனல் லோனை எப்படி நம்ம வாங்குறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலயமா நம்ம பல தகவல்களை எல்லா மாணவர்களுக்குமே ஷேர் பண்ணலாம். மாணவர்கள் கேட்குறாங்க, மேம் நாங்கள் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது எஜுகேஷனல் லோன் கிடைச்சிருமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அப்படியெல்லாம் தரவே மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது கடன் வாங்கியோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் அடமானம் வச்சியோ நீங்க ஒரு பணத்தை ரெடி பண்ணி நீங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல அட்மிஷன் போடுறீங்க இல்லையா, அந்த அட்மிஷன் போடுறதுக்கான அந்த எவிடன்ஸையும் அந்த காலேஜ்ல இருந்து போனோஃபைட சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆல்ரெடி பணம் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய சொந்த பணத்தை நீங்க கடன் வாங்கியோ ஏதோ கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பணத்தை நீங்க காலேஜ்ல இருந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க லோன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் நீங்க பண்ண முடியும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போதே லோனோட போய் ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நீங்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே விசாரிச்சுப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு கேதர் பண்ணிட்டு நீங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேங்க்ல போயிட்டு, அதாவது ஏதாவது ஒரு பேங்க்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்கா இருக்கணும். சரிங்களா? உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பேங்கா இருக்கணும், நீங்க வசிக்கக்கூடிய அந்த நகர பகுதியில இருக்கணும். ஸோ கிராமமோ நகரமோ அந்த பகுதியில இருக்கணும். அப்படி அந்த எந்த வங்கியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு வங்கியா இருக்கணும், அதாவது தேசிய வங்கியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்த மாதிரி நேஷனலைஸ்டு பேங்கா நீங்க இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பேங்க்ல மட்டும்தான் உங்களால லோன் வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பேங்க்ல போயிட்டு நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேதர் பண்ணி, ஸோ இந்த காலேஜில் நாங்கள் ஜாயின் பண்ண போறோம், இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலேஜில் எனக்கு லோன் கிடைக்குமா, எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத அந்த பேங்க்குடைய மேனேஜர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறமா கேட்டு தெரிஞ்சுட்டு கூட நீங்க போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அப்போ இந்த நமக்கு எப்படியும் லோன் வந்துடும் அப்படின்னு நீங்க நம்பி கடன் வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாம எப்படி லோன் வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு லோன் வாங்கக்கூடிய அந்த ஏரியா எப்படி எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க வசிக்கக்கூடிய அந்த ஏரியாவா இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க லோன் வாங்க முடியாது. நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா இன்னொரு ஊர்ல போயிட்டு உங்க பக்கத்து ஊராவே இருந்தாலும் இன்னொரு ஊர்ல போயிட்டு நீங்க லோன் வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோன் 10 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் நமக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்க எந்த கல்லூரியில படிக்கிறீர்களோ அந்த கல்லூரிக்கு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா டிடி எடுத்து அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? நீங்க லோன் வாங்குறீங்களே, லோன் அந்த லோன் தொகையை உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு அந்த லோனை டிடியா எடுத்து அவங்க அனுப்பிடுவாங்க. அந்த காலேஜ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிடி அமௌண்ட்டை கிளைம் பண்ணி உங்களுடைய ஃபீஸுக்கு அவங்க வர வச்சுப்பாங்க. நீங்க இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க வரவு வச்சுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபீஸ் கட்டிட்டேன் நகையை வச்சு அப்படின்னா நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சோ ஏதாவது வச்சோ நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த லோன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீஸ் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க உங்க கையில. சரிங்களா? உங்களுக்கு பேங்க்ல இருந்தும் மெசேஜ் வந்துடும், லோன் கிரெடிட் ஆயிடுச்சு, நாங்க உங்க காலேஜ்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். சரிங்களா? குறைந்தபட்சமா 4 லட்சம், அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ குறைந்தபட்சம் நீங்க 4 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்க கொடுக்க தேவையில்ல. அதாவது என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ சாட்சி கையெழுத்து போடுறாங்க இல்லையா, யாராவது ஒருத்தவங்க அதிகபட்சமா நீங்க லோன் வாங்கும்போது சாட்சி கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை வச்சு பத்திரம் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சாதான் லோன் கொடுப்பாங்க. ஆனா நீங்க குறைந்தபட்சமா 4 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கும்போது இது எதுவுமே தேவையில்லை. சாட்சி கையெழுத்து போடுறதுக்கோ இல்ல நீங்க ஏதாவது பத்திரத்தையோ நகையோ வச்சு நீங்க லோன் வாங்கவோ தேவையில்லை. அவங்க அப்படியே நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டு அந்த உங்களுடைய அந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஓகேங்களா, அதாவது உங்களுடைய ஐடி கார்டு சம்பந்தப்பட்டமான எல்லாமே அண்ட் நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இதை மட்டும் வச்சு உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க
நீங்கள் லோனை வந்து எப்படி கட்டணும், நாங்கள் இப்போ படிச்சுட்டு தானே இருக்கோம், நாங்கள் எப்படி லோனை கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் லோன் கட்ட வேணாம். ஏன்னா உங்கள் 1 வருஷம் வரைக்கும் உங்களை வேலை தேடுங்கப்பா அப்படின்னு அவங்களே டைம் கொடுத்துறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் லோன் கட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட தேவையில்ல. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் வேலையே கிடைக்கலனா கூட நீங்கள் வேறு வழியே கிடையாது, எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டி தான் ஆகணும். ஓகேவா? நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பல, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க, இந்த லோன் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் காலேஜில் கட்ட வேண்டிய அந்த டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக்கு, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து நம்ம லேபுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க சொல்லுவாங்க இல்லையா காலேஜஸில், அதற்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இந்த லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எல்லா ஃபீஸையும் நீங்கள் காலேஜ்லேருந்து கேதர் பண்ணிக்கணும். சரிங்களா? காலேஜில் நீங்கள் எழுதி வாங்கிக்கணும். இந்த நான் 4 வருஷம் படிக்க போகிறேன் இல்லையா, அந்த 4 வருஷமும் எனக்கு எவ்வளோ டோட்டலாக செலவாகும், ₹1 கூட நான் கட்டாத மாதிரி எவ்வளோ நான் டோட்டலாக செலவாகுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி காலேஜ்லேருந்து வாங்கி எடுத்துட்டு போய் நீங்க அத லோன் அந்த லோன் ஆபீசருக்கு, அதாவது காலேஜ்ல பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் கிட்ட நீங்க கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் வந்து செலக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ லோன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பிஇ படிக்க போறீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதை வந்து பண்ணிக்கணும். நீங்க ஆல்ரெடி பணம் வந்து ஏதோ கடன் வாங்கி நீங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ் அட்மிஷன் போட்டதுக்கான அந்த ப்ரூஃப், அந்த காலேஜ்ல தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்றதுக்கான அந்த போனோஃபைட் சர்டிபிகேட், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, பேரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு யார் கார்டியனோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அண்ட் வந்து எல்லா ஐடி ப்ரூஃப் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐடி ப்ரூஃப், போட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு போகணும். அண்ட் இன்கம் சர்டிபிகேட் எல்லாமே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜரை நீங்க பார்த்து இது எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா vidyalakshmi.co.in அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த வெப்சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுடைய கோர்ஸுக்கு தகுந்த அந்த அமௌண்ட் வந்து எந்த பேங்க்ல கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டு போய் அவங்க சொன்ன அந்த பேங்க்ல நீங்க காமிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து லோன் வந்து செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த vidyalakshmi.co.in இது வந்து நீங்க இ-சேவை மையத்தில் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஹெல்ப் மூலமா கூட நீங்க இதை பண்ணிக்கலாம், லோன் அப்ளை பண்றது. சரிங்களா? ஓகே. நீங்க வந்து இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது மூலமா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமா இந்த தகவல் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். நிறைய மாணவர்களுக்கு படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா பணம் இல்லை. சரிங்களா? அந்த மாணவர்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த நம்பர் நீங்க கால் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது தவிர்த்து வேற ஏதாவது காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டிலேருந்து எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் போகிறதுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் போகிறதா மட்டும் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கவுன்சிலிங்கில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வெயிட் பண்ணணும். ஏன்னா டிஎம்டி யூனிவர்சிட்டின்றது தமிழ்நாடு அட்மிஷன் கவுன்சிலிங்கில் வராது. அதனால் அதில் நீங்கள் விருப்பப்படுறீங்க படிக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் போய் இப்போயே கூட ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ்